எல்லாம் வல்ல இறை அருளையும் குரு அருளையும் முதற்கண் போற்றி வணங்கி ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராம மனோரம சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே என்று எல்லாம் வல்ல ராமபிரானின் திருவடிகளை போற்றி வணங்கி ராமன் என்னும் தெய்வத்தை தமிழ் என்னும் தேரில் ஏற்றி உலகை உலாவரச் செய்த கம்பனின் திருவடிகளை போற்றி வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். அரங்கிற்கு என் முதல் வணக்கம், எதிரே வீற்றிருக்கும் அவையோருக்கு என் மறுவணக்கம். அம்மா, எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம்மா. அடுத்து பேச வருபவருக்கு 4 நிமிடம் குறைவு. நீங்கள் அது எங்கள் அணிக்கா இல்லை பேசிய அவர்கள் அணிக்கா என்றே எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் நீங்கள் மணி அடிப்பதற்குள் என் பேச்சை நான் நிறைவு செய்து விடுகிறேன். நான் முதலில் எடுத்துக்கொள்கின்ற ஒரு கதாபாத்திரம் திரிசடை. அரக்கர் குலம், ஆனால் அறத்தின் குணம். வீடனன் மகள், ஆனால் சீதையை காத்ததால் விண்ணை முட்டும் புகழ். உலகுக்கே தாயாம் சீதை, சீதையே தாயென்று அழைத்த கோதை. பிறப்பினால் ஒருவருக்கு உயர்வு இல்லை, நல்ல பண்பினால் தான் உயர்வு என்பதை நிரூபித்த ஒரு கதாபாத்திரம் உண்டு என்றால் அது கம்பனால் படைக்கப்பட்ட திரிசடை என்கின்ற கதாபாத்திரம். பிறந்தது அரக்கர் குலம், ஆனால் அவளிடம் இருந்தது முழுக்க அறம். சீதைக்கு அந்த அசோகவனத்தில் முழுக்க ராவணனை பார்த்து எந்த விதத்திலும் பயம் கொள்ளாதே, உன்னால் நிச்சயமாக வெல்ல முடியும், உன் ராமன் உன்னை வந்து அழைத்துச் செல்வார், நீ நன்றாக கற்போடு மீண்டும் உன்னுடைய ராமனோடு இணைவாய் என்று நாளும் தைரியம் சொன்னவள் அந்த இடத்தில் திரிசடை இல்லையா? நீயே யோசித்து பார்க்கிற போது திரிசடை என்றால் சிவனின் வில்வம். திரிசடை என்றால் சிவனின் வில்வம். சீதைக்கு தினம் சொன்னால் ராவணனை வெல்வோம் என்று. நீங்க இன்றைக்கு நிலைக்கு நான் அவர்களை எப்படி பொருத்தி பார்க்கிறேன் தெரியுமா? திரிசடையை ஒரு குழந்தை எங்கே பிறக்கிறது என்பது முக்கியமல்ல. பள்ளிகளில் பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற நாங்கள் அந்த குழந்தைக்கு சொல்வது, இன்று வரை நான் என் பிள்ளைகளுக்கு சொல்வது, எங்கே பிறந்தோம் என்பது முக்கியமல்ல, எங்கே உயரப்போகிறோம் என்பதுதான் முக்கியம் என்பதை திரிசடை கதாபாத்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதே. இதுதான் புதுமையின் ஈர்ப்பு. நடுவர் அவர்களே, நீங்க இன்னும் யதார்த்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண் இனம் பெண் இனம் என்பதை தாண்டி 3ஆம் பாலினம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. நீங்கள் நன்றாக யோசித்து பார்க்கிற பொழுது அந்த 3ஆம் பாலினத்தில் பிறந்தவர்களை இந்த ஊர் என்ன வேணா பேசட்டும், இந்த உலகம் என்ன வேணாலும் பேசட்டும், எங்களை யார் என்ன பேசினாலும் பரவாயில்லை. எப்படி திரிசடை அரக்கர் குலமோ குரக்கர் இனமோ அதை பற்றி கவலை இல்லை என்று நீதியும் நேர்மையும் அறமும் பண்பும் கொண்டு இருந்தாலோ, அதுபோல நாங்கள் பிறந்தது எந்த இனமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், 3ஆம் பாலினமாக கூட இருக்கலாம். ஆனால் நல்ல கல்வியின் மூலமாக, பண்பின் மூலமாக, தான் படித்த கல்லூரிக்கு தானே பேராசிரியராக வர முடியும் என்பதை இன்றைய காலகட்டம் நிரூபிக்கிறது. பார்த்தீங்களா? இதுதாங்க நாங்கள் கம்பனிடம் பார்க்கின்ற புதுமையின் ஈர்ப்பாக நான் நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, கம்பனில் பழமையை இப்படி சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்க வேண்டாம். அதிலிருந்து என்ன புதுமை நமக்கு கிடைக்கிறது என்பதை, அதனால் தான் இன்னும் 5000 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் கம்பனின் காவியம் இந்த மண்ணில் நின்று கொண்டே இருக்கும். அதனால்தான் உலகத்துக்கே தாயாகிய சீதை திரிசடையை பார்த்து தாயேன்னு சொல்றாங்க. திரிசடை சீதை அழும்போதெல்லாம் அவளது கண்ணீருக்கு மருந்தாக இருந்த காரணத்தினால் தான் உலகுக்கு தாயாகிய சீதை சொல்கிறாள், அன்னை நீ உரைத்தது ஒன்றும் அழிந்திலாது, ஆதலாலே உன்னையே தெய்வமாக கொண்டு இத்தனை காலம் உயிர்த்தேன், உன்னால தானம்மா நான் உயிர் வாழ்ந்தேன் என்று ஒரு அரக்கர் குலத்தில் பிறந்த திரிசடையை பார்த்து உலகத்தின் தாயாகிய தெய்வமாக விளக்கின்ற பூமாதேவி என்று சொல்லப்படுகின்ற சீதை சொல்லும் அளவுக்கு இருக்கிறதே, அதுதான் புதுமையினுடைய ஈர்ப்பாக நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக அன்பிற்குரிய எதிரணி சகோதரி அவர்கள் சொன்னார்கள், எங்கள் சகோதரியார் குறிப்பிட்டதை போல
அதெல்லாம் அயோத்தியில் இருந்தது. அரண்மனையில் அந்த கல்வி இருந்ததா? அரண்மனை பெண்களுக்கு அந்த கல்வி இருந்ததா என்று கேட்டார்கள். ஏன் இல்லை? அரண்மனை பெண்களுக்கு கல்வி மட்டுமல்ல, வீரம் இருந்தது, தைரியம் இருந்தது. பெண் என்று சொன்னால் ஆணுக்கு பின்னால் அடுப்படியில் தான் நிற்க வேண்டும் என்றும், அந்தபுரத்தில் மட்டும்தான் பெண் இருக்க வேண்டும் என்கின்ற நிலையை மாற்றி, அந்தபுரத்தில் அல்ல, என்னை ஆள்பவருக்காக போர்க்களத்துக்கே நான் வருவேன் என்று நிரூபித்தது கைகேயி கதாபாத்திரம் இல்லையா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு வரைக்கும் ஏன் தசரதருக்கு கைகேயை தான் மிகவும் பிடிக்கிறது என்கின்ற ஒரு பேச்சை நாம் கம்பன் கழகங்களில் பேசுகிறோமே, என்ன காரணம்? தன்னுடைய கணவருக்கு ஓர் துன்பம் வருகிற போது ஒரு பெண்ணானவள் போர்க்களத்தில் நின்று கூட கணவனுக்கு நீங்க சாதாரணமா போர்க்களத்தில் போரிடுவதை விட சாரதியாக இருப்பது மிகப்பெரிய விஷயம். ஏனால் சாரதியாக இருப்பவருக்குத்தான் அந்த போர் நடக்கின்ற நுணுக்கங்களோடு இடதுபுறம் திருப்ப வேண்டுமா, வலதுபுறம் திருப்ப வேண்டுமா, எங்கே நிற்க வேண்டும், எப்படி செயல்படுத்த வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய மதிநுட்பம் அந்த சாரதிக்கு வேண்டும். அப்படிப்பட்ட கைகேயி அந்த தேர் சக்கரத்திற்காக தன் விரல்களை கொடுத்து அந்த தேரினிலே ஓட்டி தசரதனை வெற்றி பெற செய்தாள் என்று நாம் படிக்கின்றோமே. இதை எந்த வகையில் நாங்கள் பார்க்கிறோம் தெரியுமா? கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பாக இந்த தேசத்தை யார் யாரோ இந்த தேசத்திற்காக பாடுபட்டு உழைத்து இந்த தேசத்தை காத்து வைத்திருக்கின்ற நிலையில் இந்த தேசத்தில் ஒரு அந்நிய ஊடுருவல் வந்தபோது அந்த அந்நிய ஊடுருவலை எதிர்த்து, அந்த அந்நிய ஊடுருவலுக்காக 2 பெண்கள் இணைந்து ஒரு மிகப்பெரிய போரினை நிகழ்த்தி சோவியர் குரேஷி, வியோமிகா சிங் என்கின்ற 2 சிங்க பெண்கள் கைகேயி பரம்பரையாக நின்று செந்தூர் போரை வெற்றி பெற செய்தார்களே, இந்த புதுமையின் வார்ப்பாக இங்கே நாங்கள் பார்க்கிறோம் நடுவர் அவர்களே. யோசித்து பாருங்கள். இதுதாங்க நாங்க நினைக்கிற புதுமை. தீக்குள்ள இறங்க சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நாங்க வரல. நீங்க சீதை என்று சொன்ன பொழுது உடனே பழமை சொல்லும் போது தீயில இறங்கினதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒன்னு சொல்லட்டுமா? கம்பர் அழகாக சொல்லுவார். ஒரு பெண் என்பவள் எப்படி இருக்கணுங்கிற கதாபாத்திரத்தை சீதையின் மூலமாக அழகாக காட்டியிருப்பார். சீதை காட்டுக்கு வரணும்னு கேட்கிறப்ப ராமன் சொல்கிறார், காட்டுக்கு வராத, காடு சுடும். அப்ப சீதை என்ன சொல்றாங்க? நீன் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு, உங்களை பிரிஞ்சு இருக்கிறது தானுங்க எனக்கு சுடும், உங்களை பிரிஞ்சு இருக்கிறது தான் சுடும், காடு சுடுறது பெரிய விஷயம் இல்லையே. இல்ல நீ வந்தீனா இடர் தருவ, சரி நான் வந்தா உங்களுக்கு இடர், நான் வரலன்னா நீங்கள் மகிழ்வா இருப்பீங்களோ என்று கேள்வி மேல் கேள்வியை கேட்டு 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 கானகத்திற்கு செல்ல முயல்வதை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் தெரியுமா? ஒரு பெண் என்பவள், ஒரு மனைவி என்பவள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கணவன் சொல்வதை ஏற்பவளை நீங்கள் பழமை என்று சொல்கிறீர்கள். கணவன் சொல்வதை ஏற்க வேண்டிய விதத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டியதை ஏற்க வைப்பவள் தான் புதுமையின் வார்ப்பாக நாங்கள் பார்க்கிறோம். ஏற்க வைக்கணும். அப்படி ஏற்க வைத்ததன் விளைவாகத்தான் ராவண வதமே நிகழ்ந்தது, ராம அவதாரமே நிறைவேறியது என்றால் அழகாக கொண்டு வந்து எங்கள் கம்பர் காட்டி இருப்பதை நீங்கள் எப்படி மறுக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சுயம்வரம் அன்றைக்கெல்லாம் அரசகுல பெண்களுக்கு மட்டுமே இருந்தது. ராமனின் சுயவரத்தை அழகாக நீங்கள் எடுத்து கூறினீர்கள். சீதை தன்னுடைய மனதில் ராமனை நினைத்திருக்கிறாள். ஆனால் சுயம்வர மண்டபத்தில் வந்து நிற்கிற பொழுது மனதில் நினைத்த இவரைத்தான் நாம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிற போது கை வளையல்களை எல்லாம் அடுக்குவதாக அந்த கை வளையல்களினுடைய மேடு வள்ளங்களில் தெரிகின்ற அந்த கண்ணாடியின் மூலமாக ராமனின் முகத்தை பார்த்து இவர்தான் என்று ஒத்துக்கொண்டதாக, இவர்தான் என்று மகிழ்ந்ததாக கம்பர் எழுதுகிறார். நாங்கள் இப்படி நினைக்கிறோம். கம்பனுக்கு பிறகு வந்த நூற்றாண்டுகளில் பெண் அடிமைப்பட்டு தந்தையார், மூத்தோர், பெரியவர்கள், உற்றார்கள், உறவினர்கள் பார்த்து இவர்தான் மாப்பிள்ளை என்று சொன்னால் நிமிர்ந்து கூட பார்க்காமல் மணமேடையில் நின்று கழுத்திலே தாலி வாங்கி கொண்ட பரம்பரைகள் உண்டு. அவர்கள் பழமையின் பெருமை நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற பெண்கள் தங்களுக்கான வாழ்க்கை துணை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தானே
பார்த்து முடிவு செய்கின்ற சுயம்பர நிலையை கம்பன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக வேம்பு பாலா அவர்கள் புதிய கோணத்திலே இந்த பாத்திரங்களை அணுகி இருக்கிறார். அதற்கு பதில் சொல்வதற்காக திருமதி ஜோதி ரவி அவர்கள்